ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கொரோனா லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நீங்கள் அனைவருமே நலமுடன் இருக்கணும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்னைய விளாக் வந்து செவ்வாய்க்கிழமை ஈவினிங் எடுத்த வீடியோஸ் தான் உங்களுக்கும் ஒரு பதிவாக கொடுத்துருக்கேன். கொஞ்சம் பர்சனல் வேலையினால கொஞ்சம் வீடியோஸ் போட முடியல. இப்போ தான் கொஞ்சம் சரியாச்சு எனக்கு. அதுக்கப்புறம் வந்து எப்போவுமே போலவே நிலைவாசலுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மாஃப் போட்டு துடைச்சிட்டேன். நிலைப்படியை வந்து மஞ்சளும் சந்தனமும் கலந்து வந்து ஃபுல்லாகவே வந்து துடைச்சிட்டேன். அந்த ஈவினிங்கில் வந்து விளக்கேற்றுனது உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குங்க. காலையில் நமக்கு முடிஞ்சதுன்னா, டைம் இருந்ததுன்னா, நம்ம உடல்நிலை சரியாக இருந்ததுன்னா, நம்மளுடைய சூழ்நிலைகள் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா, நம்ம வந்து காலையில் கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து நம்ம வந்து விளக்கேற்றலாம். நம்மளால் முடியல அப்படின்ற அந்த ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நம்ம இந்த ஈவினிங்கில் கண்டிப்பாக விளக்கேற்றலாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா வந்து நம்ம காலையில் வந்து பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது, காலேஜ் அனுப்புறது, ஆஃபீஸ் அனுப்புறது, அப்புறம் வீட்டில் இருக்கவங்களுக்கு பார்த்து நம்ம வேலை பார்க்குறது, அப்புறம் சாப்பாடு கொடுக்குறது, இப்படியே நம்மளுடைய லைஃப் வந்து ரொட்டீன் லைஃபாக வருது இல்லைங்களா? அப்போ வந்து ஈவினிங்கில் நமக்கு பிடிச்ச வேலைகளை நம்ம பாசிட்டிவான நமக்கு எந்த விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்குமோ, நம்ம வீடு எப்போ வந்து நேர்மறை ஆற்றலாக இருக்குமோ, அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம செய்யும் பொழுது மனசு வந்து கண்டிப்பாக அமைதி பெறுங்க. ஏன்னா வந்து காலையிலேருந்து நம்ம ஒரே டென்ஷனாகவும் ஒரே பதட்டமான ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது அந்த மாலை நேரத்தில் இதுபோல் விளக்கேற்றி நம்ம வந்து இறைவனை வழிபடும் பொழுது, அதாவது காலையில் நேரத்தில் தான் வந்து தேவர்கள்லாம் வருவாங்க சொல்லுவாங்களா, அதே போல் மாலை நேரத்துலேயும் அந்த 5:45 6 மணிக்குள்ளே தேவர்கள் எல்லாம் வலம் வர வேண்டிய அந்த நேரத்தில் நம்ம வந்து வீட்டில் இந்த மாதிரி வந்து 5 தீபமோ இல்லை வந்து 2 தீபமோ ஏற்றி நம்ம வந்து சூரியன் மறையும் அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து விளக்கேற்றி வழிபடும் பொழுது நம்ம நினச்ச நல்ல காரியங்கள் அனைத்துமே வந்து நமக்கு வந்து நடக்கணும்னு சொல்லிட்டு இறைவன் வந்து அருள் புரிவதாக சொல்கிறாங்க. இது வந்து கண்டிப்பாகவே நடக்கும். உங்களுக்கு டைம் இருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த போல் வந்து கண்டிப்பாக செய்யுங்க. அதனால தான் வந்து நமக்கு பெரியவங்கள்லாம் வந்து காலையிலேயும் மாலையிலேயும் வந்து கண்டிப்பாக விளக்கேற்றுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம விளக்கேற்றுவோம் தான் இல்லைன்னு சொல்லல, இருந்தாலும் அதை வந்து நம்ம முறைப்படி அந்த நேரத்தோட நம்ம வந்து எந்திரிச்சு செய்யும்போது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். வீடு கட்டணும், பிள்ளைங்க படிக்கணும், வேலைக்கு போகணும், நம்மளுடைய மனநிலை அமைதியாக இருக்கணும், நம்மளுடைய வீடு வந்து செல்வ செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ வந்து நமக்கு வந்து வேண்டுதல்களாக இருக்கும். அந்த அனைத்து வேண்டுதல்களும் நல்ல விதமாக நமக்கு நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மனதார இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த மாலை நேரத்தில் விளக்கேற்றுங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க. என்னுடைய வீடியோஸ் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் இதோட முடியுது. இந்த பதிவுங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம கொரோனா லைஃப் ஸ்டைல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.